Hi guys, welcome to our channel. இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹெய்கனாஷி ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் யூடியூப்ல யாரும் போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் நீங்களும் இந்த ஹெய்கனாஷி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி மணி ஏர்ன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ ஈவன் 1 செகண்ட் ஸ்கிப் பண்ணால் கூட நான் சொல்ல வர ஸ்ட்ராட்டஜி பற்றி உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கைஸ். ஓகேவா? ஸோ அப்போ தான் நீங்களும் இந்த ஹெய்கனாஷி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி மணி ஏர்ன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நீங்களும் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம். ஸோ டெலகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நான் ஏன் உங்களை டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண சொல்கிறேன்னா டெய்லி ஃப்ரீ சிக்னல்ஸ் ஆல் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன் பப்ளிக் குரூப்பில். அதாவது கோடெக்ஸ், பினோமோ, ஐக்கி ஆப்ஷன், லிமிடெட், பாக்கெட் ஆப்ஷன், இந்த ஸோ இந்த மாதிரி ஆல் பைனரி ப்ரோக்கர்ஸுக்கு ஃப்ரீயாகவே ஃப்ரீ சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ வரைக்கும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கு போயிடலாம். ஓகேவா? ஸோ ஸ்ட்ராட்டஜியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு பெனிஃபிட்ஸ் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியோட பெனிஃபிட்ஸை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ அப்போ தான் உங்களுக்கும் ஒரு ஈஸியாக ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நோ மார்டிங்கல். ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நோ மார்டிங்கல் யூஸ் பண்ண தேவையில்லை. ஓகேவா? செகண்ட் பாயிண்ட் என்னன்னா ஆல் ப்ரோக்கர்ஸ் ஒர்க்கிங். ஓகேவா? ஸோ ஆல் பைனரி ப்ரோக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். அண்ட் தேர்ட் பாயிண்ட் என்னன்னா 7 days அப்ளிகபிள். ஓகேவா? மண்டே டு ஃப்ரைடே அப்படின்னா கிடையாது, மண்டே டு சண்டே. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நோ அடிஷ்னல் நாலேஜ். நாலாவது பாயிண்ட் வந்து நோ அடிஷ்னல் நாலேஜ். இதுக்கு வந்து நீங்கள் ப்ரோ ட்ரேடராக தான் இருக்கணும் அவசியம் இல்லை, பிகினராக இருந்தாலும் ஓகே தான், நோ ப்ராப்ளம். ஓகேவா? அண்ட் அஞ்சாவது பாயிண்ட் பெஸ்ட் ஃபார் லாஸ் ரெக்கவரி. ஓகே, ஸோ இது முக்கியமான பாயிண்ட். உங்கள் லாஸை ரெக்கவர் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? அண்ட் பெர் டேக்கு 20 to 30 சிக்னல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியோட அக்யூரசி 90%. ஓகேவா கைஸ்? ஸோ நான் ஃபஸ்ட்லேருந்து பெனிஃபிட்ஸ் சொல்லிடுறேன். நோ மார்டிங்கல், ஆல் ப்ரோக்கர்ஸ் ஒர்க்கிங், 7 days அப்ளிகபிள், நோ அடிஷ்னல் நாலேஜ், பெஸ்ட் ஃபார் லாஸ் ரெக்கவரி, 20 to 30 சிக்னல்ஸ். இந்த ஸ்ட்ராட்டஜியோட அக்யூரசி 90%. ஓகேவா? ஸோ இப்போ வாங்கின குவாட்டெக்ஸில் நான் உங்களுக்கு ட்ரேட் எடுத்து காமிக்கிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு அசெட்ஸ் என்னன்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஓகேவா? ஹெய்கனாஷி ஸ்ட்ராட்டஜிக்கு அசெட் எந்தெந்த அசெட்ஸ் யூஸ் பண்ணலான்னு கேட்பீங்க. ஆல் அசெட்ஸ். ஓகேவா? எந்த அசெட்ஸில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்துலேயுமே ஈக்குவலாக தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ ஆல் அசெட்ஸு. ஸோ நிறைய அசெட்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு எக்ஸ்பைரி டைம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் தான். ஓகேவா? எக்ஸ்பைரி டைம் டிஃபால்ட்டு. நான் ஒரு ட்ரேடுக்கு $100 யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 to 2% ஆஃப் கேபிட்டல் அமௌண்ட் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேண்டில்ஸில் இன்றைக்கி ட்ரேட் பண்ண போகிறது கிடையாது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹெய்கனாஷி. ஓகேவா? கேண்டில்ஸ் டைப் பார்த்தீங்கன்னா ஹெய்கனாஷி. இதோ இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது வச்சுக்கோங்க. ஓகேவா? ஹெய்கனாஷி. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக்ஸ் டைம் ஃப்ரேம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா 10 செகண்ட். ஓகேவா? கேண்டில் ஸ்டிக்ஸ் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 10 செகண்ட்ஸு. ஸோ அதையுமே வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஓவரால் நம்மளோட செட்டப் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் செட்டப் தான். ஓகேவா? ஸோ நம்ம இண்டிகேட்டரை ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம இண்டிகேட்டர் லிஸ்ட்டு ஓப்பன் பண்ணிப்போம். ஆல் டைம் ஃபேவரட் மூவிங் ஆவரேஜ். ஓகேவா? ரொம்பவே பவர்ஃபுல்லான மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ஓகேவா? இன்றைக்கும் ஸோ மூவிங் ஆவரேஜில் பீரியட் பார்த்தீங்கன்னா 20. ஸோ வச்சுக்கோங்க. ஓகேவா? பீரியட் பார்த்தீங்கன்னா 20 அண்ட் மூவிங் ஆவரேஜ் டைப் பார்த்தீங்கன்னா எஸ்எம்ஏ தான். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலர் பார்த்தீங்கன்னா எல்லோ. பார்த்தீங்கன்னா நான் எனக்கு கொஞ்சம் விசிபிளாக இருக்கிறதுக்காக நான் எல்லோ வச்சுக்கிட்டேன். ஓகேவா கைஸ்? ஸோ அவ்வளோதான் நம்மளோட செட்டப் முடிஞ்சு. நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? நீங்கள் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்ட்ரேட் போகணுன்னா க்ரீன் கேண்டில் அந்த எல்லோ லைனில் பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா அப் ட்ரேடு, டவுன் ட்ரேட் போகணுன்னா ரெட் கேண்டில் அந்த எல்லோ லைனில் பிரேக் அவுட் ஆனால் டவுன் ட்ரேடு. சிம்பிள் இதுதான். ஓகே, நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு அப்ட்ரேட் எடுத்து காமிச்சிடுறேன். ஸோ அப்ட்ரேட் போகணுன்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் க்ரீன் கேண்டில் பிரேக் அவுட் த எல்லோ லைன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஸோ நம்ம அப்ட்ரேட் எடுத்துடலாம். இங்கே ஒரு க்ரீன் கேண்டில் பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ லைனான பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நான் அப்ட்ரேட் போட்டுட்டேன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரே ஒரு கன்ஃபர்மேஷன், சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, எல்லா ஸ்ட்ராட்டஜியோட இது வந்து ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜிக்கு தான் கைஸ். ஓகேவா? ஸோ அப்ட்ரேட் போகணுன்னா ஃபஸ்ட்டு க்ரீன் கேண்டில் வந்து அந்த எல்லோ லைனை பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அப்ட்ரேட் போட்டுடலாம். ஸோ அதனால் அதே மாதிரி தான் நான் இந்த இடத்துல அப்ட்ரேட் போட்டிருப்பேன். ஸோ க்ரீன் கேண்டில் பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ லைனை பிரேக் அவுட் ஆகிருக்கும். ஸோ நான் உடனே அப்ட்ரேட் போட்டேன். ஓகேவா? இதுவே நீங்கள் டவுன் ட்ரேட் போகணுன்னா ரெட் கேண்டில் பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ லைனை பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா நீங்கள் அழகாக ஒரு டவுன் ரேட் போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா அப்ட்ரேட் போட்டிருக்கேன். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா க்ரீன் கேண்டில் அந்த எல்லோ லைனை பிரேக் அவுட் ஆனிச்சு. ஸோ நான் உடனே அப்ட்ரேட் போட்டேன். ரொம்பவே டீப்பாக போயிட்டுருக்கு பார்த்தீங்களா? உங்களுக்கே தெரியும் எவ்வளோ டீப்பாக போகுதுன்னு. ஸோ பார்ப்போம். ஓகேவா? அந்த ட்ரேட் நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக இல்லை லாஸான்னு பார்ப்போங்க. ஓகேவா? ஸோ இப்போ வரைக்குமே நம்மளுக்கு ப்ராஃபிட்டில் தான் போயிட்டுருக்கு. ஸோ பார்ப்போம். சிம்பிள் தான். நீங்கள் அப்ட்ரேட் போகணுன்னா க்ரீன் கேண்டில் அந்த எல்லோ லைனில் பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா அப்ட்ரேடு, ரெட் கேண்டில் அந்த எல்லோ லைனில் பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா டவுன் ட்ரேட். ஓகேவா? சிம்பிள் தான். உங்களுக்கு எல்லாருக்குமே ஈஸியாக புரியும். ஓகேவா? ஹெய்கனாஷி ஸ்ட்ராட்டஜி சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து யாருமே போட்டிருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு நியூ ஸ்ட்ராட்டஜி. ஸோ பார்ப்போம். ஓகே, அந்த ப்ராஃபிட் ஆகுதா இல்லை லாஸ் ஆகுதுன்னு பார்ப்போம் இந்த ட்ரேடு. ஸோ இப்போ வரைக்கும் நல்லாவே டீப்பாக தான் போயிட்டுருக்கு. ஸோ நம்மளுக்கு இந்த ட்ரேட் நம்மளுக்கு ப்ராஃபிட்டில் தான் வரும்னு நினைக்கிறோம். ஓகேவா? ஸோ பார்ப்போம்.
பார்ப்போம். சரி ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் நம்மளுக்கு ப்ராஃபிட்டில் தான் முடியுது. ஓகேவா? ஸோ ப்ராஃபிட்டில் முடிஞ்சு. சரி ஓகே, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அப் ட்ரேட் ப்ராஃபிட் ஆகிடுச்சு. இப்போ வாங்க நம்ம டவுன் ட்ரேட் போடலாம். ஓகே, ஸோ டவுன் ட்ரேட் போகணுன்னா ரெட் கேண்டில் அந்த எல்லோ லைனை பிரேக் அவுட் ஆகணும். ஓகே, ஸோ அதுக்காக தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் எந்த அசட்ஸில் அந்த மாதிரி பிரேக் அவுட் ஆகுதுன்னு. ஸோ ஏதாவது ஒரு ரெட் கேண்டில் பார்த்தீங்கன்னா எல்லோ லைனை பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா நம்ம உடனே நம்ம டவுன் ட்ரேட் போட்டுடலாம். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் நான் பார்த்தீங்கன்னா அசட்ஸ் ஒரு அசட்ஸாக மாற்றி பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இந்த அசட்டில் பார்த்தீங்களா, ஸோ அந்த அசட்டில் பார்த்தீங்கன்னா ரெட் கேண்டில் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம டவுன் ட்ரேட் போட்டுருவோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் ஏன் ட்ரேட் போட்டேன் நான் மார்க் பண்ணி காமிச்சிருப்போம். ஓகேவா? ரெட் கேண்டில் வந்து அந்த எல்லோ லைனை பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ நான் அதனால் ஒரு டவுன் ட்ரேட் போட்டுட்டேன். ஸோ சிம்பிள் தான். ஓகேவா? டவுன் ட்ரேட் போகணுன்னா ஒரு ரெட் கேண்டில் அந்த எல்லோ லைனை பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா டவுன் ட்ரேடு. இதே நீங்கள் அப் ட்ரேட் போகணுன்னா ஒரு க்ரீன் கேண்டில் அந்த எல்லோ லைனை பிரேக் அவுட் ஆனால் அப் ட்ரேடு. ரொம்பவே சிம்பிள். ஓகே, அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரே ஒரு கன்ஃபர்மேஷன் தான், அதுவும் ஈஸியான கன்ஃபர்மேஷன். நீங்கள் டவுன் ட்ரேட் போகணுன்னா ரெட் கேண்டில் அந்த எல்லோ லைனை பிரேக் அவுட் ஆனால் டவுன் ட்ரேடு. இதுவே நீங்கள் அப் ட்ரேட் போகணுன்னா க்ரீன் கேண்டில் அந்த எல்லோ லைனை பிரேக் அவுட் ஆனால் அப் ட்ரேட். ஓகேவா? சிம்பிள், எல்லாருக்குமே புரியும். ஓகேவா? சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி, ரொம்பவே பவர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? ஸோ எல்லாருமே மஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். எந்த ஸ்ட்ராட்டஜி போட்டாலும் முதல்ல டெமோவில் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லைவில் செக் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ பார்ப்போம். ஓகே, இந்த ட்ரெயின் நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக இல்லை லாஸான்னு பார்ப்போம். ஸோ இப்போ வரைக்கும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க இந்த வீடியோக்கு அப்படியே ஒரு லைக்கும் நம்ம சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ்னால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும். ஓகேவா? ஸோ இந்த டவுன் ட்ரேடுமே நம்மளுக்கு ப்ராஃபிட் தான். ஓகேவா? ஸோ சிம்பிள். ஸோ இந்த டவுன் ட்ரேட் நான் ஏன் எடுத்தேன், டவுன் ட்ரேட் எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு ரெட் கேண்டில் அந்த எல்லோ லைனை பிரேக் அவுட் ஆனால் டவுன் ட்ரேடு. இதுவே அப் ட்ரேட் போகணுன்னா க்ரீன் கேண்டில் அந்த எல்லோ லைனை பிரேக் அவுட் ஆனால் அப் ட்ரேடு. ஓகேவா? ஸோ சிம்பிள் தான், எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ வேறு ஏதாவது ஸ்ட்ராட்டஜிஸ் பக்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் டெலகிராமில். நான் கண்டிப்பாக அதையும் வீடியோவாக மேக் பண்ணி போட ரெடியாக தான் இருக்கேன். ஓகே கைஸ், ஸோ இப்போ வரைக்கும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க, அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங். வரட்டா?